ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் நேற்று சனிக்கிழமை என்னோட டே எப்படி போச்சுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறீங்க. காலையில் பார்த்திங்கன்னா எந்திரிச்சதுமே சேனக்கிழங்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூ இருந்தது. சரி, இது வரைக்கும் நாங்கள் சேனக்கிழங்கு பொரியல் செஞ்சதே இல்லை. ஹஸ்பண்ட் தான் பார்த்திங்கன்னா செய்யுங்க, சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. சரி கேட்குறாருன்னு சொல்லிட்டு அவருக்காக தான் செஞ்சோம். பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பூ இப்போ பார்க்க அழகாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வெடிச்சிருச்சு அப்படின்னா ஸ்மெல்லு வீட்டில் இருக்க முடியாதுங்க, தாங்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிலேஷன் ஒருத்தவங்களுக்கு குழந்த பிறந்திருந்தது. அவங்கள பார்க்கறதுக்காக தான் வேலூர் போயிருந்தோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா பேக்கரியில் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்திங்கன்னா நம்ம குட்டி மயில் பிறந்திருந்தார். அதனால் அந்த மெமரிஸ் எல்லாமே அவங்ககிட்ட சொல்லிவிட்டு, இங்கே தான் சாமி நீ பிறந்த, இங்கே தான் உன்னை வெயிலில் காட்டுவோம், இதெல்லாமே சொல்லிகிட்டு இருந்தோங்க. குழந்தைய பார்த்துட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா த்ரெட்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன். அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டுங்க. ஃபஸ்ட்டு போன கடையில் பார்த்திங்கன்னா அந்த அக்காவுக்கு த்ரெட்டிங்கே ஒழுங்காக பண்ண தெரில, சொதப்பி வச்சிருச்சு. பாதி பண்ண வாக்கை பார்த்துட்டு பயந்துட்டு வேறு கடைக்கு ஓடியாந்துட்டேங்க. ஒரு வழியாக இங்கே நல்லா த்ரெட்டிங் பண்ணாங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குட்டி மயில் செப்பல் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். செப்பல் வாங்கி இப்போ தான் 15 நாள் இருக்கும். அதை எங்கள் அம்மாயி வீட்டுக்கு கொண்டு வந்து எங்கே தொலைச்சானே தெரிலங்க. எங்கே கொண்டு போய் காட்டுக்குள்ளே போட்டு வந்தானே தெரியலை. நம்ம கூட பார்த்திங்கன்னா செப்பல் சீக்கிரம் செலக்ட் பண்ணிடுவோம். ஆனால் சார் பார்த்திங்கன்னா அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு கடையவே ஒரு புரட்டி எடுத்துட்டாங்க. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா இந்த செப்பல் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு செப்பல் பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னொன்று ரஃப்யூஸ் செப்பலுமே சொல்லி அடம் பிடிச்சி வாங்கிட்டாங்க. செப்பல் எல்லாமே வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஹேர் கட் பண்ணுற கடை இருந்தது. ஹேர் கட் பண்ணிவிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கேயுமே கையோடு போயிட்டோங்க. சாருக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்டைலாக உட்காந்துருக்காரு. இப்போவே பார்த்திங்கன்னா எனக்கு மொட்டைலாம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரே பிடிவாதத்தில் இருக்கான். ஹேர் கட்னா சார் ஓகேங்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. அப்புறம் ஹேர் கட்டுமே பண்ணிவிட்டு சார் போஸ் கொடுக்குறங்க பேரில் கீழே விழுக வந்துட்டார். ஹேர் கட்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. கிளம்புற வழியில் பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் கடை இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மெமரிஸே இருக்குது. அவன் குட்டி குழந்தைய வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக வந்தால் இந்த கடையில் ஜூஸ் குடிக்காமல் வரவே மாட்டோங்க. அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா பால் சர்பத் ரெகுலராகவே பால் சர்பத் தான் வாங்குவோம். சப்போஸ் ஒரு நாள் கரும்பு ஜூஸ் வாங்குவோம். அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா பால் சர்பத் தான் வாங்கியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கடையில் புதுசாக ஐஸ்கிரீம் கொண்டு வந்திருக்காங்க. சார் கண்டா விடுவாரா, அதனால் போயிட்டு நல்லா பெரிய ஐஸ்கிரீமாக பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டார். இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளே எந்த ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும் அதை வாங்கி கொடுத்துருவோம். அது டேஸ்ட் நல்லாயிருக்கோ இல்லையோ கம்முன்னு சாப்பிட்டு இருந்துக்குவான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவனே தான் போய் எந்த ஐஸ்கிரீம் நல்லாயிருக்குன்னு சொல்லி பார்த்து செலக்ட் பண்ணணும்னு சொல்லி போகிறான். அந்தளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கெலாம் வந்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் போலவே ஆயிடுச்சு. மருதாணி வச்சு ஒரு வீடியோ சிஸ்டர் போடுங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்காகவே மருதாணி பொரிச்சுக்கிட்டு இருக்கோங்க. மருதாணியெல்லாம் பொரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்லாம் ஃபேன்சி ஸ்டோருக்கு ஒரு சில பொருட்கள் வேணும்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருந்தேன். அதை எடுத்துகிட்டு வரதுக்கா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா, நான் பொட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சார் போன பங்குக்கு அவர் ஒரு 2 பொம்மை வாங்கிக்கிட்டார். ஊக்கு தான் நம்மளுக்கு எவ்வளோ வாங்கினாலுமே இருக்க மாட்டேங்குது. அதனால் அது ஒரு 2 டசன் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளையல் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆள் அவர் வாங்கிட்டு வந்த பொம்மையை வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. பொம்மையெல்லாம் வச்சு விளையாண்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணி வாங்கிட்டு பொரிச்சிட்டு வந்துருந்தோம்ல பார்த்திங்களா, அந்த மருதாணியை ஒரு வழியாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சுங்க. மருதாணி எல்லாமே அரைச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம குட்டி மயில் தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். மருதாணி வச்சு விடுன்னு சொல்லிட்டு. அதனால் அவன் பொக்குன்னு போயிடுவான்னு சொல்லிட்டு 2 கைக்கு அழகாக வச்சாச்சுங்க. ஹஸ்பண்டுக்குமே வச்சு விட்டாச்சுங்க. அந்த அன்றைக்கி நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா தக்காளி குழம்பு, தயிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.